தெரியும்ல, எந்த பொறுப்பும் இல்லாதவன் அவன். எதுக்கு இவ்ளோ அழகான பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான்? அத கூட சரியா அவளால பாத்துக்க முடியலல்ல. உண்மையா சொல்லணும்னா அவனை பார்த்த இடத்துல வெட்டி போட்டுன்னு நினைச்சு தான் நான் இங்க வந்தேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அது தோணல. அ அங்கிள் ப்ளீஸ் ஒன்றும் செய்யாதீங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்கிட்ட என்கிட்ட ஒரு 50 பவுன் நகை இருக்கு. அது நான் தரேன். அத கொடுத்தா கூட ஒரு 10, 15 லட்சம் தானம்மா வரும். மீதிக்கு நான் எங்க போறது? ம்? ம். இவ்வளவும் எனக்கு கொடுக்கவே எங்க வீட்ல உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு கீழே இன்னொருத்தியும் இருக்கா. எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அங்கிள். இவனுக்காக உன்கிட்ட இருக்க கோல்டு எல்லாம் இன்னைக்கு வித்துட்டேன். நாளைக்கு உனக்குன்னு ஒரு தேவை வந்தா என்ன பண்ணுவ நீ? ம்? ஆ, இப்போதைக்கு நீ அதை பத்திலாம் யோசிக்க வேண்டாம். இருந்தாலும் உன் தலையெழுத்தை நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கையாளாதவன் கிட்ட மாட்டிக்கிட்டியம்மா நீ. நீ பயப்படாத. காசு நான் அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி மாதவன் மாமா வந்திருக்காருன்னு மட்டும் சொல்லு. ஆ, வந்துட்டியாடா நீ? அந்த கதவை கொஞ்சம் மூடுறா. அந்த கதவை மூட சொன்ன. என்ன பாக்குற? இந்த டோரை மூடுறா, பொறம்போக்கு நாய. நீ பயப்படாதம்மா, நீ உட்காரு. உனக்கு ஸ்பெஷலா சொல்லணுமா? மூட்டை உட்கார்றா.